ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நியூரோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் செஃப்லர் இவங்க 2 பேரும் சேர்ந்து 2035க்குள்ள ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் அதில் ஹெவி வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணும், அந்த அளவுக்கு வந்து கேப்பபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அகைன் சேம் நியூரோ ரோபோட்டிக்ஸ் பாஷ் கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணது எதுக்கு அப்படின்னா, அட்வான்ஸ்டு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் அதை வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸில் வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. இப்போது நியூரோ ரோபோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு டெமோ ரோபோட்டை வந்து பாஷில் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நல்லா சென்சார், ஐ அக்யூரேசி சென்சார்ஸ், அப்புறம் மோஷன் சென்சார்ஸ் இது எல்லாமே சூட் மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னா ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரோபோட்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணி அதிலேருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கும். எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணி, ஸோ அந்த டேட்டாவை எடுத்து அவங்க வந்து நியூரோவர்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இட்ஸ் லைக் எ க்ளவுட். அதில் வந்து டைரெக்டாக அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க எடுக்கிற டேட்டாஸ் எல்லாமே அதை எடுத்து அதில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நியூரோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் பாஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. லைக் இட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஆர் iOS அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் அந்த ரோபோட்டிக்ஸ்க்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரோபோட்டிக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரோபோட்டை வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறேன், இது பண்ணித்தரேன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி டைரெக்டாக நியூரோவர்ஸை சென்ட் பண்ணிடும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அங்கே இருக்க ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் டேட்டா கலெக்ஷன்ஸ், அந்த மூமெண்ட்ஸ், அப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு அப்டேட். ஸோ ஒரு ரோபோட் வந்து நமக்கு கேதர் பண்ணிச்சுனாலும் அதுக்கப்புறம் வர ரோபோட்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா இதோட டேட்டாஸ் எல்லாமே அதுக்கும் போகும். ஸோ இந்த இடத்துல இப்படி தான் பிக் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், இந்த என்விரான்மெண்ட்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஏஐ தான் அது. ஃபிசிக்கல் ஏஐன்னு சொல்லுவாங்க. நியூரோ ரோபோட்டிக்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஏஐயில் வெல் பேஸ்ட். ஸோ அவங்க டீப் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்களுடைய டெமோ ரோபோட்ஸை வந்து பாஷில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பாஷ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணும்போது ரெண்டுமே கொலாப் பண்ணி பண்ண போகிறாங்க. அண்ட் தென் அந்த ரோபோட்ஸ்க்கு வந்து லைக் மோட்டார்ஸ் அண்ட் தென் சென்சார்ஸ் இதெல்லாமே வந்து பாஷ் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய ரோபோட்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணுறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு. அண்ட் தென் பார்ட்னர்ஷிப்பும் ஆகிடுச்சு. இன்னும் அப்கமிங் இயர்ஸில் வந்து பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக 2026ல் 2 ரோபோட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க நியூரோ ரோபோட்டிக்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி மோர் ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.